Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about Geography Unit 3 Components of Agriculture. Already one session வந்து பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. இப்போ செகண்ட் செஷனில் topic is agriculture. Listen carefully. Agriculture is the process of producing food or people, fodder for cattle, fiber and many other desired products by the cultivation of certain plant and the raising of domesticated animals. அதாவது லிவ்ஸ்டோக்னு சொல்லுவோம். மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே, அதாவது வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் மெனி அதர் டெசையர் ப்ராடக்ட் இல்லையா, அதில் அதிகப்படியான விளைச்சல்களையும் கொடுக்குறோம். வீட்டுக்கு தேவையான அனிமல்ஸு இது எல்லாமே வந்து பண்ணப்படுது. தோ இந்தியா இஸ் இன்டர்ஸ்டலி அ ஃபாஸ்ட் டெவலப்பிங் நேஷன். பொதுவாகவே வந்து இன்டர்ஸ்டில் வந்து பார்க்குறப்ப ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் நேஷனாக இருந்தால் கூட ஸ்டில் த அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா எம்ப்ளாய்ஸ் மோர் தென் 50% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 25% ஆஃப் த நேஷனல் இன்கம். 50% வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. இதில் நமக்கு 25% வந்து நேஷனல் இன்கம் இது மூலம் தான் ஈட்டப்படுது. அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர்னு பார்க்குறோம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், ரிலீஃப், கிளைமேட் அண்ட் சாயில், இதெல்லாம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ் ஆஃப் ஃபார்ம் ஹோல்டிங்ஸ் அண்ட் டென்சர் மீன்ஸ் அதோடைய அந்த மண்ணுடைய அளவு, சைஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அண்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்னு பார்த்திங்கன்னா இரிகேஷன், பவரு, டிரான்ஸ்போர்ட், கிரெடிட், மார்க்கெட், இன்சூரன்ஸ் அண்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடங்கும். ஃபோர்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஹை எல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட், நல்ல தரமான விதைகளை வந்து கொடுக்கறது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர், உரங்கள் இல்லையா. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து மெஷினரிஸ், இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸ் எடுத்துகிட்டோம்னா ஒரு 5 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லிசன். The first one is a subsistence farming. Second one shifting agriculture, அதாவது இடத்த வந்து மாற்றி பயிரிடுது, தட் இஸ் அ ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். தேர்டு பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் ஃபார்மிங். ஃபோர்த் ஒன் இஸ் எ ட்ரை ஃபார்மிங். ஃபிஃப்த் ஒன் இஸ் எ மிக்சடு ஃபார்மிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது வந்து கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் எடுத்துட்டோம்னா த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், தேர்ட் ஒன் இஸ் எ இன்டென்சிவ் ஃபார்மிங், ஃபோர்த் ஒன் இஸ் எ ட்ரை ஃபார்மிங், ஃபிஃப்த் ஒன் இஸ் எ மிக்சடு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். இதை நாம் இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன். லிசன். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது a considerable proportion of farmers in the country practice subsistence farming. தேவைக்கு ஏற்ப என்ன செய்யப்படுது, பயிரிடப்படுது. ஃபுட் கிராப், சுகர் கேன், ஆயில் சீட், காட்டன், ஜூட் அண்ட் டொபாக்கோ ஆர் ஆல்சோ கல்டிவேட்டட். இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் மெத்தட் ரிசல்ட் இன் லோ ப்ரொடக்டிவிட்டி. ஆனால் நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் வந்து குறைவான அளவு உற்பத்தி ஏற்படும். இது வந்து ஃபவுண்ட் இன் ஏரியான்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப், சம் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ், இது எல்லாமே வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் வந்து ப்ராக்டிஸ் பிளேஸ்னு பார்க்கணும். த நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். This type of agriculture is performed by tribal people in a piece of forest land after clearing the trees through felling and the burning the trunks and branches. அதாவது மலைவாழ் மக்கள் வந்து ஒரு பகுதியை க்ளீன் பண்ணி அது மூலமாக என்ன செய்யப்படுறாங்க, பயிர்கள் வந்து அங்கே விளைவிக்கப்படுவாங்க. ஒன்ஸ் த லேண்ட் இஸ் கிளியர்ட், crops are grown for 2 or 3 years and the land will get abundant as the fertility of the soil decreases. அதாவது ஒரு இடத்துல வந்து கிராப் போட்டு அது ஒரு 2-3 வருஷமாக அதை வந்து க்ரோத் ஆனதுக்கப்புறம் சில அந்த கீழே இருக்கிற அந்த சோயில் வந்து என்ன ஆகும், எரோசன் ஏற்படும், தேய்மானம் ஏற்படும் இல்லையா, அரிக்கப்படும்.
அந்த டைம் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், the farmers then move a new areas and the process will be repeated. எப்படி வந்து ஒரு லேண்டில் வந்து கிராப் பண்ணி அதை வந்து க்ரோத் பண்ண வச்சாங்களோ அதை குறிப்பிட்ட வருஷம் கழித்து அதை அப்படியே எடுத்து வேறு ஒரு லேண்டில் கொண்டு போய் அதை என்ன செய்கிறாங்க, க்ரோத் பண்ண வைக்கிறாங்க. தட் இஸ் எ ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். The next one is intensive farming. Intensive farming எடுத்துட்டிங்கன்னா, intensive farming is an agriculture intensification and system that aims to maximize yield from the available land through various means such as heavy use of chemical fertilizer. அதிகப்படியான chemical fertilizers எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மிங் பண்ணுவாங்க. இது மெயினாக they have become known as the factory farmsனே வந்து சொல்லலாம். இது intensive farming is practiced in Punjab, parts of Rajasthan, உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் இன் இந்தியா. அதாவது இதில் இன்டென்சிவ் ஃபார்மிங்கில் வந்து அதிக விளைச்சல் வந்து எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை ஃபார்மிங். ட்ரை ஃபார்மிங்னு எடுத்துட்டோம்னா, திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் arid areas where irrigation facilities are lacking. Crops cultivated in these areas can withstand dry condition. இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ட்ரை கண்டிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப லேக்கிங்கான ஸ்டேஜில் வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் அண்டர் ட்ரை கல்டிவேஷன் என்டர்டைன் ஒன்லி ஒன் கிராப் பேர் இயர். அதாவது 2-3 விளைச்சல் எடுக்க முடியாமல் வருஷத்தில் ஒரு முறை தான் போட்டு என்ன செய்ய முடியும், அங்கே வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். திஸ் இஸ் ப்ராக்டிஸ் இன் டைரக்ட் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த பிளேசஸ்லாம் இந்த ட்ரை ஃபார்மிங் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வாட்டர் லெவல் வந்து லேக்கிங்காக இருக்குது, அதே போல் ட்ரை பிளேஸாக இருக்குது. அதனால் அங்கே வந்து ஹார்வெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் ஏற்படும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர்னு பார்க்குறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் விஷுவலாக காட்டுறேன் பிக்கில். த மிக்ஸ்டு ஃபார்மிங் இஸ் டிஃபைன்ட் as a system of farm which includes crop production, the raising livestock, poultry, fisheries, கீப்பிங் எக்ஸெட்ரா. அதாவது நிறைய கால்நடைகள் இல்லையா, பயிர்கள் வளர்ப்பது, ஃபிஷரிஸ் மீன்பிடி தொழில், இது எல்லாமே வந்து ஃபார்மிங்கில் தான் வரும். உங்களுக்கு மெயினாக வந்து இந்த சீசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். கிராப்பிங் சீசன் பார்த்திங்கன்னா, அதாவது ஹரீப் சீசன் ஜூன் டு செப்டம்பர் வரை இருக்கும். ராபி சீசன் எடுத்துட்டிங்கன்னா அக்டோபர் டு மார்ச். ஜைடு சீசனுங்கிறது வந்து ஏப்ரல் டு ஜூன். இதில் வந்து விளையக்கூடிய பொருள் வந்து ஹாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, காட்டன், மைசி, ஜோவர் அதாவது கம்பு இதெல்லாம் விளைவிக்கப்படும். ராபி சீசனில் வந்து வீட்டு, கிராம், தென் மஸ்டர்ட், கடுகு, பார்லி இல்லையா இதெல்லாம். ஜைடு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃபூடர் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் மெயினாக வந்து இது வந்து நார்த்தன் ஸ்டேட்டில். சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிப்பில் வந்து ரைஸு, ராகி, மைசி, ஜோவர், கிரவுண்ட் நட் இல்லையா இதெல்லாம் இருக்கும். அதே போல் ராபியில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, மாய்ஸி, ராகி, கிரவுண்ட் நட், ஜோவர். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஜைட் சீசனில் வந்து என்னென்னலாம் வந்து க்ரோத் பண்ணுறாங்க, ரைஸு, வெஜிடபிள்ஸ், ஃபுட்டர் இதெல்லாம் வந்திங்கன்னா கிராப்பிங் சீசன் இன் இந்தியான்னு சொல்லிட்டு கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியான்னு பார்க்குறோம். அதாவது the major crops of India are divided into 4 categories. இதை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ஃபுட் கிராப்ஸ் இதில் என்னென்னலாம் இருக்குது, வீட்டு, மாய்ஸு, ரைஸு, மில்லட்ஸு, பல்சஸ் பருப்பு வகைகள், தானியங்கள் இது எல்லாமே ஃபுட் கிராப்ஸ்லேயே வந்துடும். கேஷ் கிராப்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட்டு, ஆயில் சீட்ஸ் இப்போ இது எல்லாமே வந்து எதில் வந்துடுது உங்களுக்கு, கேஷ் கிராப்பில் வந்து. பிளண்டேஷன் கிராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து பயிரிடப்படும். டீ, காஃபி அண்டு ரப்பர் ஃபார் ஏதாவது எனி ஒன் எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா என்ன. ஹார்டிகல்ச்சர் கிராப்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ஹார்டிகல்ச்சரில் அடங்கும். இதை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். லிசன்.
இப்போ ஃபுட் கிராப்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் பல்சஸ் அமாங்ஸ் வித் ரைஸ் வீட் ஜோவர் பஸ்ரா மைசி பார்லி ராகி கிராம் அண்டு தீஸ் அதாவது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ்ன்னு பார்க்குறோம் மெயினாக. டியூ டு த லார்ஜ் பாப்புலேஷன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் லார்ஜ்லி டாமினேட்டட் பை த ஃபுட் கிராப்ஸ். இது எல்லாமே நம்முடைய இந்தியன் டாமினேஷன் ஃபுட் கிராப்ஸ்னே சொல்லலாம். இப்போ ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 24 டிகிரி செல்சியஸில் அதனுடைய அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கும். டீப் ஃபெர்டைல் கிளேயர் அண்டு ஜோமி சாயில் ஆர் சூட்டட் வெல். இது வந்து இந்த மாதிரியான சாயிலில் நல்லா வந்து ரைஸ் கல்டிவேஷன் பண்ண முடியும். ரைஸ் இன் இந்தியா இஸ் சோன் இன் த 3 ways. இதை வந்து 3 வழிகளில் எடுக்கிறாங்க. த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ ப்ராட்காஸ்டிங், தென் செகண்ட் ஒன் இஸ் ஏ பிளக்கிங் ஆர் ட்ரில்லிங். அப்படியே அதாவது என்னது அந்த மெத்தடு. தென் நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பிளான்டிங், அதாவது நாற்று நடுறது சொல்கிறாங்க இல்லையா அது. டியூ டு இன்க்ரீஸ் வித் த ஹை எல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட். நல்ல அதாவது தரமான விதைகளை வந்து போட்டு எடுக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா தான் 205, ஏஆர் தான் 306, CRR 451, மெனி ஆஃப் த இண்டிஜீனியஸ் வெரைட்டிஸ் இதெல்லாமே வந்து 2016 விளைவிக்கப்பட்ட நெல் விளைச்சல்கள்னு பார்க்குறோம். மெயினாக பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், அடுத்தது பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அஸ்ஸாம் அண்டு ஹரியானா இந்த பகுதிகளில் வந்து இந்த ஃபுட் கிராப்ஸ் வந்து அதிகமான விளைச்சல்களில் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுன்னு எடுத்துக்கிறோம். வீட்டுன்னு எடுத்துட்டோம்னா வீட் இஸ் த செகண்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்னு பார்க்குறோம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 22% அளவுக்கு இருக்குது. டோட்டல் ஏரியா வந்து 34% வந்து இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கப்படுது. 10லிருந்து 15 டிகிரி செல்சியஸ் வரையும் 20 to 25 டிகிரி செல்சியஸ் வந்து இதுக்கு வந்து கிரெயினுக்கு தேவைப்படுது. இதனுடைய ஓவர் 85% ஆஃப் த இந்தியாஸ் வீட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. 2 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட் வந்து க்ரோவிங் ஏரியாஸ்ன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கேஷ் கிராப்னு எடுத்துக்கிறோம். கேஷ் கிராப்னு எடுத்துட்டோம்னா the crops which are cultivated for commercial purpose are called cash crop. These crops include இதில் என்னென்னலாம் வருது, சுகர் கேன், டொபேக்கோ, ஃபைபர் கிராப்ஸ், காட்டன், ஜூட் அண்டு மெஸ்தா அண்டு ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்து தாவரங்கள் எல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் கேன் எடுத்துட்டோம்னா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். த இந்தியா அண்ட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. உலகத்திலே வந்து 2வது ப்ரொடியூசிங் ஏரியாவாக நம்முடைய இந்தியா வந்து இருக்குது. அட் த ஸ்டேட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இந்த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன், ஃபாலோட் பை த மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்டு குஜராத்னு பார்க்குறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ்னு பார்க்குறோம். காட்டன் எடுத்துட்டோம்னா திஸ் இஸ் ஆல்சோ கால்டு த இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் இது வந்து மெயினாக வந்து இட் ப்ரொவைட் த ரா மெட்டீரியல் டு த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி டு இந்தியா. இது மெயினாக வந்து இந்தியா ரேங்க் செகண்ட் நெக்ஸ்ட் டு சைனா த ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன். சைனாவுக்கு அடுத்தபடியாக காட்டன் ப்ரொடக்ஷனில் இந்தியா இருக்குது. அடுத்தது ஜூட்னு வந்து எடுத்துட்டோம்னா த ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப்னு சொல்லப்படுது. க்ரோ வெல் இன் த அலுவியல் சாயில். இட் ப்ரொவைட்ஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் த ஜூட் இண்டஸ்ட்ரி. ஆயில் சீட்னு எடுத்துட்டிங்கன்னா அதாவது ஆயில் சீட் த ப்ரீமியர் சோர்ஸ் ஆஃப் fat in the Indian diet and derived from the number of crops like groundnut, repeased mustard, sesame, then linseed, sunflower, castor seed, cotton seed, then nicer seed, etc. இது எல்லாமே வந்து எண்ணெய் வித்து தாவரங்களில் அடங்கும். அதாவது லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா குஜராத். 1 வேர்டில் கேட்பாங்க, ஆஸ்க் 1 வேர்ட் கொஸ்டின். தென் நெக்ஸ்ட்டு வந்து அதர் மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ் த கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து இந்த ஆயில் சீடில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து பிளான்டேஷன் கிராப். பிளான்டேஷன் கிராப்னு எடுத்துட்டிங்கன்னா கல்டிவேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட்னு பார்க்குறோம். தீஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் லார்ஜ் எஸ்டேட் ஆஃப் ஹில்லி ஸ்லோப், அதாவது மலைப்பாங்கான இடங்களில் சரிவலான இடங்களில் தான் இது விளைவிக்கப்படும். Cultivation near the coast is preferable as it facilitate export. Tea, coffee, rubber and spices are the major plantation crop of India. இதெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய மேஜர் கிராப்னே சொல்லலாம். ஏதாவது எக்ஸாம்பிள் டீ, காஃபி, ரப்பர், ஸ்பீசஸ் இது எல்லாமே கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்னு எடுத்துட்டோம்னா it refers to the cultivation of fruits, flowers and vegetable. Fruits and vegetable are important supplement to the human diet இல்லையா, நம்ம மனிதர்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹியூமன் டயட்டாகவே விளங்குது. as they provide essential minerals, vitamins and fibers required for maintaining health. ஹெல்த்துக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. Apple is mostly produced in Himachal Pradesh, Jammu and Kashmir and Uttarakhand. Production of banana is concentrated in Tamil Nadu and Maharashtra. Orange is cultivated in Maharashtra, Uttarakhand, Himachal Pradesh, Jammu and Kashmir, Tamil Nadu and Karnataka. அதே போல் அதாவது என்னது கிரேப்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து கல்டிவேட்டட் மெயின்லி இன் உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பார்க்குறோம். இந்தியா கான்ட்ரிபியூட்டட் அபவுட் 13% ஆஃப் த வேர்ல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ். நம்ம நாட்டினுடைய பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து 13% அளவு இருக்குது உலக லெவல். நெக்ஸ்ட்டு வந்து லிவ் ஸ்டோக்னு பார்க்குறோம். வாட் இஸ் த லிவ் ஸ்டோக்கு? கால்நடைகள். இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்டெக்ரல் காம்பனண்ட் ஆஃப் த ஃபார்மிங் சிஸ்டம் இன் இந்தியா. நம்முடைய இந்தியன் ஃபார்மிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிவ் ஸ்டோக் செக்டார் இஸ் socially and economically very significant due to its multifunctional output of the contribution to social cultural செக்யூரிட்டின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவ் ஸ்டோக்கில் வந்து த கான்ட்ரிபியூட்ஸ் அப்ராக்சிமேட்லி 4% ஆஃப் த நேஷனல் ஜிடிபி. நமக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 4% வந்து இந்த லிவ் ஸ்டோக் மூலமாக கிடைக்குது. 25.6% to agriculture GDP. GDP means gross domestic product. As per 19th livestock census conducted in 2012, Government of India 2014 படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு, அதாவது 11.6% ஆஃப் வேர்ல்டு லிவ்ஸ்டேக் பாப்புலேஷனில் விச் கன்சிஸ்ட் ஆஃப் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 37.3% கேட்டில் இருக்குது. கோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 26.4% கிடைக்குது. பஃபலோஸில் வந்து பார்த்திங்கன்னா 21.2% கிடைக்குது. ஷீப்பில் வந்து பார்த்திங்கன்னா 12.7%, பிக்கில் வந்து 2.0% வந்து கொடுக்கப்படுது. சரிங்களா. இப்போ நேம் ஆஃப் த ஸ்டேட் வந்து என்னென்ன, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் லிவ் ஸ்டாக் வந்து எவ்வளோ லேக்ஸில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்குறோம். உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா 687.2 சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் 577.3, ஆந்திர பிரதேசில் 561.0, மத்திய பிரதேஷ் 363.3ன்னு பார்க்குறோம். பீகாரில் 329.4. இது வந்து பார்த்திங்கன்னா 19th லிவ் ஸ்டோக் சென்சஸ் படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது டைரிங் அண்டு ஃபிஷரிஸ், இதனுடைய ஸ்டாட்டிக்ஸ் வந்து நமக்கு தெரிவிக்குது. ஓகேங்களா. லிசன் சில்ட்ரன், இந்த லெசன் ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு விஷுவலாக நான் இப்போ காட்டுறேன். திஸ் பிக்சர் டினோட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். இப்போ படித்தோம் இல்லையா, ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், அடுத்தது வந்து பிளான்டேஷன் ஃபார்மிங். திஸ் பிக்சர் டினோட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன், well irrigation, tank irrigation, canal irrigation. This picture also denote a canal irrigation. This picture denote a fisheries. Fisheries in India are a very important economic activity and flourishing sector with varied resources and potential also. This picture also denote a livestock. Livestock is an integral component of the farming system in India.
livestock sector contributed the approximately 4% of national GDP. This is the last peak. Farming system, traditional system and semi-commercial system and commercial system. This is a cropping system, mixed system, then livestock. This is a farming system of pig. Listen children, lesson related சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபிஷரிஸ்னு பார்க்குறோம். Fisheries in India are a very important economic activity and a flourishing sector with varied resources and potential இல்லையா. ஃபிஷரிங்க வந்து இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ்னு பார்க்குறோம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவர் இந்தியன் காஸ்ட் லைன் இஸ் த 7517 கிலோமீட்டர்னு பார்க்கும். இதில் மெயினாக வந்து இது வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. த ஃபஸ்ட் ஒன் இஸ் எ மேரின் ஆர் ஷீப் ஃபிஷரிஸ்னு ஒன்று இருக்குது. தென் அனதர் ஒன் இஸ் எ இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை த ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. ஃபார்மர்ஸ் வந்து எதிர்நோக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து என்னன்னு பார்க்குறோம். Indian agriculture and Indian farmers are several problem and some of them are natural and some other the man-made. அவங்க பல பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குறாங்க இல்லையா. ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான் இது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்டு பிரெக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸு, அதாவது சின்ன சின்ன விவசாயம் பண்ணுறவங்க இவங்களாம் இருக்கிறாங்களா, இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து என்ன செய்யப்படுறாங்க, அஃபெக்ட் பண்ணப்படுது. ஹை காஸ்ட் ஆஃப் த இன்புட், அதாவது மெயினாக கிரிட்டிக்கல் அண்ட் பேசிஸ் இன்புட் ஃபார் த அட்டைனிங் ஹையர் கிராப் yield and sustained growth in agricultural production. இதில் வந்து நல்ல தரமான விலை உயர்ந்த விதைகளை வந்து போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட் கொடுத்தா மட்டும்தான் நல்ல குட் அவுட்புட் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபெர்டைல் சாயில். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணும், ஒரு வளமான சாயிலாக இருக்கணும். இன்ஃபெர்டைல் சாயிலாக இருந்தால் அதில் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது. இதுவெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து எதிர்நோக்கிற பிரச்சனை. இதில் வந்து அதாவது சாயில் ரிசல்ட்டிங் வந்து லோ ப்ரொடக்டிவிட்டியாக தான் இருக்குது. லேக் ஆஃப் இரிகேஷன், அதே போல் நீர்ப்பாசனம்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து லேக் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. ஒன்லி 1/3 ஆஃப் த கிராப்டு ஏரியா ஃபால்ஸ் அண்டர் இரிகேட்டட் ஏரியா டு மேக் அக்ரிகல்ச்சர் ரிலியபிள் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஹேஸ் டு பி டெவலப்டு. இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணால் மட்டும்தான் கல்டிவேஷன் அங்கே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் மெக்கனைசேஷன். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் இல்லையா, புது வகையான டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இதில் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் இன் லார்ஜர் பார்ட்ஸ் ஆர் கேரிட் ஆன் பை ஹியூமன் ஹேண்ட் யூஸிங் சிம்பிள் அண்ட் கன்வென்ஷனல் டூல்ஸ். அதாவது அவங்களுடைய கைகள்லேயும் பண்ணுறாங்க, சின்ன சின்ன டூல்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸாக வந்து எதுவும் பயன்படுத்துறதில்ல. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து சாயில் எரோசன். லார்ஜ் ட்ராக் ஆஃப் பெர்டைல் அண்ட் லேண்ட் சஃபர் ஃப்ரம் த சாயில் எரோசன் பை விண்ட் அண்ட் வாட்டர் இல்லையா. காற்றுனாலையும் தண்ணினாலையும் என்ன செய்யப்படுது, சாயில் எரோசன் வந்து ஏற்படுத்தப்படுது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். இன் ரூரல் இந்தியா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கண்டினியூஸ் இன் எ பேட் ஷேப். Due to the absence of sound marketing facility, farmers have to depend on local traders and middlemen for the disposal of their farm product, which is sold at a low price. There is a fluctuation in the prices of the agricultural product. அதாவது அவங்களுக்கு மெயினாக வந்து மார்க்கெட்டிங் வந்து சரியாக வந்து கொடுக்கணும். மிடில் கிளாஸு லோ கிளாஸ் இவங்க இருக்கிற அந்த ஃபார்மருடைய ப்ரொடக்ஷன் வந்து சரியான முறையில் வந்து அந்த மார்க்கெட்டிங் கொண்டு செல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. இன்னர் கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்னால் வந்து விவசாயிகளுக்கு தேவையான சேமிப்பு கிடங்கு இருக்கணும். விளைச்சலை கொண்டு போய் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு வந்து கிடையாது. அதுதான் மெயினாக கொடுத்துருக்குது. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இந்த ரூரல் ஏரியாஸ் ஆர் எய்தர் டோட்டலி ஆப்சண்ட் ஆர் கிராஸ்லி inadequate. Under
such condition the farmers are compelled to sell their product immediately after the harvest irrespective of the condition of the market. அவங்க விளைச்சலை எடுத்த உடனே மார்க்கெட்டில் கொண்டு போய் எல்லாமே என்ன செஞ்சாங்க, சேல்ஸ் பண்ணியாங்க. ஒரு சேமிப்பு கிடங்குன்னு இருந்தால் அதில் ஸ்டோர் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு லேக்கிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல், அதாவது மெயினாக மூலதன பற்றாக்குறைவு. எப்படி? அக்ரிகல்ச்சர் இஸ் an important industry which requires a huge capital. The role of capital plays a major role in the purchase of advanced farm machineries and equipment. இல்லையா, நல்ல விலை உயர்ந்த மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட் இதெல்லாம் இருந்தால் அவங்க வந்து அந்த கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே நல்ல தரமான முறையில் வந்து நமக்கு ஹை எல்டிங் சீட்ஸ் வச்சு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அங்கே மூலதன பற்றாக்குறைவு இருக்கிறதுனால இது எல்லாமே தீஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு. திஸ் is a major issues faced by the farmers in India ன்னு பார்க்குறோம். Listen children, today's session is over. See you in the next class. Thank you.